பாட்டி எனக்கு ரொம்ப கலப்பா இருக்கு, ரொம்ப தூக்கம் வருது. ஏமா சுஜாதா, என்னத்த? இங்க வாயே. இத வந்துடுறேன். என்ன வேணுமோ சாப்பிடுங்க. என்ன விஷயத்த? இவன் ரொம்ப டயர்டா இருக்கானா, தூங்கணும்னு சொல்றான். அவனை தூங்க வைமா. பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டாமா? வா, நான் இப்ப வந்துடுறேன். என்ன இது? ஏன் நீங்க கதவை சாத்துறீங்க? ஏன் இப்படி பண்றீங்க? அத்தை, மாமா. இப்ப நீ கத்துறதால எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லாம் யாருக்குமே எதுவுமே கேட்க போறது. சும்மா நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத. நான் சொல்ற மாதிரி நீ. நான் உங்க ஃப்ரெண்டோட மனைவி. நான் உங்களுக்கு அன்னி முறை வேணும். மரியாதையா வழிவிடுங்க. நான் சொல்றேன்ல, மரியாதை வழிவிடுங்க. மாமாக்கும் அத்தைக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன். சரி, எது தப்புதுனால எனக்கு தேவையில்லை. அந்த கதையை அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப வழிவிட போறீங்களா இல்லையா? சும்மா என்னை எதிர்த்து பேசுறேன்னு நினைக்காத. ஒழுங்கா நான் சொன்னதை செய். மாமா, அத்தை. இல்ல, காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? என் பக்கத்துல வராது சொல்லிட்டு. இப்ப என்கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க ஓடுது? என் பக்கத்துல வராது. வேண்டாம், வராது. என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க. சுஜாதா, உனக்கு ஒண்ணும் ஆகல இல்லம்மா? நீ கவலைப்படாத, எதுக்கும் பயப்படாத. சக்தி, 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 ஏன்று சக்தி, சக்தி. அன்னைக்கு நான் அவனை என் மருமகளை காப்பாத்துறதுக்காக நான் அவனை அடிச்சது சரிதான் எனக்கு பட்டது. அதனாலதான் அந்த மாதிரி செஞ்சுட்டேன். சக்தி இப்படி ஒரு மட்டமான ஆளா இருப்பான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஆனா இந்த விஷயத்தை ஏன் நீங்க எல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்க? சுஜாதா, சொல்லு, ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லாம மறைச்ச? ராஜேந்திரா, நான் தான் சொல்ல வேணான்னு சொன்னேன். நான் தான் சுஜாதா கிட்ட இந்த சம்பவத்தை பத்தியும் சக்திய பத்தியும் யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருந்தேன்.
உன்கிட்டயும் சொல்ல வேணான்னு நான் ஏன் அந்த மாதிரி சொன்னேன்னா உங்க 2 பேர் வாழ்க்கையும் அந்த நாள் பாதிக்க கூடாதுன்னு சொன்னேன். அதனால நான் என்ன சொன்னேன்னா இந்த விஷயத்தை மறந்துருன்னு சொன்னேன். அந்த நாளை மறக்க சொன்னேன். மனுஷன் மாதிரி வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த மிருகத்தை நான் தான் இவ்வளவு மறக்க சொன்னேன். அந்த மிருகத்தை மறக்க சொன்னேன். இல்ல, இது எல்லாமே போய் எல்லாமே தப்பு. என்னோட அப்பா ரொம்ப நல்ல மனுஷன். எங்க அப்பாவுக்கு ரொம்ப நல்ல மனசு. அவரை கொலை செஞ்சது மட்டும் போதலையா உங்களுக்கு? ஏன் இப்படி அவரை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? இதுக்குள்ள உங்களுக்கு தண்டனை கிடைச்சே தீரும். கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லையா? என் அப்பாவை பத்தி தப்பா பேசுறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்ல? உங்களையும் உங்க குடும்பத்தையும் எப்பவுமே அவர் பிரிச்சு பார்த்ததே இல்ல. அவர் தன்னைத்தானே இந்த வீட்டு பையனை நினைச்சுக்கிட்டாரு. அப்புறம் இவரை கூட பிறந்த அண்ணன் மாதிரி தானே பார்த்தாரு. இந்த குடும்பத்துக்கு அவர் என்னெல்லாம் செஞ்சாரு? அதுக்கு பதிலா அவருக்கு என்ன கிடைச்சது? வெறும் ஏமாற்றம் தான். அவரை கேவலப்படுத்தினீங்க. அவரை கொன்னுட்டீங்க. இருபது வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என் அப்பாவை அநியாயமா கொன்னு இருக்கீங்க. என் சந்தோஷங்களை கெடுத்துட்டீங்க. அந்த சின்ன வயசுல எனக்கு அப்பாவோட ஆதரவு இல்லாம பண்ணிட்டீங்க. என்ன அனாதையாக்கிட்டீங்க. இப்ப நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு பொய் கதையை சொல்லிட்டு இருக்கீங்க. இப்படி எல்லாம் கதை கட்டி விட்டுட்டு செஞ்சு கூட்டத்தை மறைக்க பாக்குறீங்களா? இல்ல, நான் கண்டிப்பா உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன். நீங்க செஞ்ச குற்றங்களுக்கு இந்த ஜென்மத்திலே உங்களுக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி நான் பண்ணியே தீருவேன்.